1970களின் பிற்பாதி அது. நீண்டு கிடந்த சென்னை மெரினா கடற்கரையின் ஒரு பகுதியில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சின்னஞ்சிறு கிராமம். கடலோரத்தில் வசிக்க வந்த மீனவ மக்களின் வாழ்க்கை அலைகளையும் வலைகளையுமே வாழ்வாதாரமாக கொண்டது. அயோத்தி குப்பம் என்னும் அந்த பகுதியைச் சேர்ந்த இரு சிறுவர்கள் உற்சாகமாக உரையாடியபடியே சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு கும்பல் இருவரையும் சுற்றி வளைத்தது. அந்த இருவரில் ஒருவன் பக்கத்து ஊரில் வசிக்கும் ஒரு பெண்ணுடன் காதல் வயப்பட்டிருந்தான். அதனை அறிந்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் ஏற்கனவே அவனை அழைத்து எச்சரித்திருந்தனர். அதனையும் மீறி அந்த காதல் தொடர்ந்ததால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாள் குறித்தனர். அன்று 16 வயதே ஆன அந்த இருவரையும் சுற்றி வளைத்த கும்பல் பெண்ணின் காதலனை கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கியது. தனது நண்பன் தாக்கப்படுவதை கண்டு ஒரு நொடி திகைத்து நின்ற மற்றொரு சிறுவன் மறுநொடியில் ஒரு முடிவெடுத்தான். பாதுகாப்பிற்காக தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த அந்த சிறுவன் சரசரவன எதிர்ப்பட்டோரை எல்லாம் தாக்க எதிர்தரப்பு மிரண்டு போனது. நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டுமே அவனது நெஞ்சில் நிலைத்திருக்க பல திசைகளிலும் பாய்ந்த கத்தி அத்தனை பேரையும் பதம் பார்த்த நிலையில் ஒருவரின் உயிரை பறித்த பின்னரே ஓய்ந்தது. நண்பரை காப்பாற்ற 16 வயதில் கொலை குற்றவாளியாக மாறிய அந்த சிறுவன் அயோத்தி குப்பம் வீரமணி. தன் மீதான கொலை வழக்கால் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்ட வீரமணி சில ஆண்டுகளுக்கு பின் விடுதலையானார். தொடர்ந்து சென்னையிலேயே இருப்பது அவரது எதிர்கால வாழ்க்கையை செம்மையாக்க உதவாது என்று நினைத்த வீரமணியின் தந்தை அவரை கடலூருக்கு அனுப்பி வைத்தார். கடலும் அந்த ஊரும் வீரமணிக்கு கற்றுக் கொடுத்தவை ஏராளம். அங்குள்ள தனது உறவினர் ஒருவரின் வீட்டில் வசிக்கத் தொடங்கிய வீரமணி கரையில் நிற்கும் படகுகளுக்கு காவலாக இருப்பது, கடலுக்கு செல்வோருக்கு தேவையான உதவிகளை செய்வது என சிறு சிறு வேலைகளை செய்யத் தொடங்கினார். ஓரிரு ஆண்டுகளில் தானே மீன்பிடிக்க செல்லும் அளவிற்கு பயிற்சி பெற்றவரானார். இப்படியே நாட்கள் நகர்ந்திருந்தால் ஒரு திறமையான மீனவராக உருமாறி இருப்பார் வீரமணி. ஆனால் காலம் அதற்கு அனுமதிக்கவில்லை. கடலூரில் வீரமணி கடலோடிக் கொண்டிருந்த சூழலில் சென்னையில் ஒரு ரவுடியாக உருவெடுத்திருந்தார் அவரது தம்பிகளில் ஒருவரான வீரகுமார். வீரமணிக்கு எது நடக்க கூடாது என்று அவருடைய தந்தை அவரை கடலூருக்கு அனுப்பினாரோ அது வீரகுமாருக்கு நடந்திருந்தது. 16 வயதினிலேயே கத்தியை பிடித்த வீரமணியின் தம்பி என பெயர் பெற்ற வீரகுமார் அதற்கு ஏற்றாற்போல் அந்த பகுதியில் கட்ட பஞ்சாயத்து விவகாரங்களில் ஈடுபட்டு வந்தார். அப்போது அதே பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர் திருநா என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசு. கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்று வந்த திருநாவுக்கும் வீரகுமாருக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது. தங்களது பகுதியில் வசிக்கும் சிறார்களுக்கோ இளைஞர்களுக்கோ போதைப் பொருட்களை விற்கக்கூடாது என வீரகுமார் கூறியதாகவும் அதற்கு திருநா தரப்பு மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வீரகுமாரின் விதியை முடிக்க வழிவகுத்தது. வீரகுமாருக்கு கேரளாவைச் சேர்ந்த சிலர் அறிமுகமாயினர். அவர்களுடன் நெருக்கமான நட்பு பாராட்டிய வீரகுமார் அவ்வப்போது கேரளாவிற்கு சென்று வர தொடங்கினார். அப்படி ஆட்களின்றி அவர் தனியாக கேரளாவுக்கு சென்று வருவதை நோட்டமிட்ட திருநா தரப்பு கேரளாவில் வைத்து அவரை கொலை செய்தது. தம்பியின் மரணச் செய்தியை அறிந்த வீரமணி சென்னைக்கு புறப்பட்டு வந்தார். வாழ்க்கை எனும் புத்தகத்தின் பக்கங்கள் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டவையாக இருக்கின்றன. சில பக்கங்கள் காற்புள்ளி வைத்து கதைகளை தொடங்குகின்றன, சில பக்கங்கள் முற்றுப்புள்ளி வைத்து கதைகளை முடிக்கின்றன. வீரகுமாரின் கதை முடிந்த நிலையில் வீரமணியின் கதை தொடங்கியது. மீண்டும் சென்னை மண்ணை மிதித்த வீரமணி தம்பியை கொன்றவர்களை பழிதீர்க்கப் போவதாக சபதம் எடுத்தார். தம்பியின் கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தகவல் சொல்லாமல் அவர் தனியாக பயணிக்கும் தருணம் குறித்து எதிர்தரப்பினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பினார் வீரமணி. அந்த கருப்பு ஆட்டை கண்டுபிடிக்கப் போவதாக வெளிப்படையாக எல்லார் முன்னிலையும் அறிவித்தார். அன்று இரவு தனக்கு நம்பகமான சிலரை ஊரின் குறிப்பிட்ட இடங்களில் நிறுத்தி யாராவது ஊரை விட்டு வெளியேறுகிறார்களா என கண்காணிக்க செய்தார். அவரது திட்டம் மிகச்சரியாக வேலை செய்தது. சந்தேகப்படும் வகையில் ஊரை விட்டு புறப்பட்ட ஒருவரை வீரமணியின் ஆட்கள் மடக்கி நிறுத்தி வைத்திருந்தனர். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அதனால் ஊருக்கு செல்வதாகவும் அந்த நபர் கூறிய நிலையில் தானும் உடன் வருவதாக கூறினார் வீரமணி. நேரடியாக அவரது வீட்டிற்கு சென்ற போது அந்த நபர் கூறியது பொய் என்பது தெரிய வந்தது. அடுத்த நொடியில் வீரமணியால் கொல்லப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. ஆம், பால்ய காலத்தில் செய்தது முதல் கொலை, இது 2வது கொலை. மறுநாள் வீரகுமாரின் இறுதிச் சடங்கு கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டில் நடக்க இருந்தது. அதே இடத்தில் தான் வீரகுமாரை கொலை செய்த 3 பேர் பதுங்கியிருப்பதாக வீரமணிக்கு தகவல் கிடைத்தது.
வீரக்குமாரின் ஆட்கள் வீரமணியுடன் இணைந்து கொள்ள தம்பியின் இறுதிச் சடங்கிற்கு முன்னதாக அவரை கொன்ற மூவரையும் வெட்டி சாய்த்தார் வீரமணி. அடுத்தடுத்து நிகழ்ந்த 4 கொலைகள் சென்னையை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. கொலை வழக்கில் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க கடலுக்குள் சென்று தலைமறைவானார் வீரமணி. கடலை பற்றி நன்கு அறிந்திருந்த வீரமணிக்கு கடலில் வாழ்வது கடினமான காரியமாக இருக்கவில்லை. தேவையான எரிபொருள், உணவுப் பொருட்கள் அவ்வப்போது கரையில் இருந்து கடலுக்குள் செல்லும். அத்தோடு அப்போதைய கரை நிலவரங்களும் வீரமணிக்கு சொல்லப்படும். அந்த வகையில் வீரக்குமாரின் கொலைக்கு காரணம் திருநாவின் தரப்பைச் சேர்ந்த முக்கிய நபர்களான துரைராஜ் மற்றும் குண்டன் ஆகியோர்தான் என்பது வீரமணிக்கு தெரிய வந்தது. அதையடுத்து கரைக்கு வந்த வீரமணி நேரடியாக துரைராஜின் வீட்டிற்கு சென்று அங்கேயே அவரை கொலை செய்தார். தான் சபதமிட்டது போல் தம்பியின் கொலையாளிகளை கண்டறிந்து பழிதீர்த்த வீரமணி அயோத்தி குப்பத்தில் ஒரு தாதாவாக வலம் வரத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் துரைராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வீரமணிக்கு மரண தண்டனை விதித்தது நீதிமன்றம். அயோத்தி குப்பம் வீரமணியின் கதை முடிந்தது என எதிராளிகள் எண்ணிக்கொண்டிருக்க உச்ச நீதிமன்றம் வரை சென்று தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்துக் கொண்டார் வீரமணி. 5 ஆண்டுகள் சிறையில் இருந்த வீரமணி 1989ஆம் ஆண்டு விடுதலையானார். சிறையில் இருந்தவாறே தனது ஆட்களை கொண்டு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த வீரமணி வெளியில் வந்ததும் மெரினாவில் உள்ள கடைகளில் மாமூல் வாங்குவது, சிறுவர்களை கொண்டு கடற்கரையில் சுண்டல் விற்பது என கொஞ்சம் கொஞ்சமாக தனது ஆளுமையை ஆரம்பித்தார். கள்ளச்சாராயம், கஞ்சா, ஹெராயின் என படிப்படியாக தனது தொழிலை விரிவுபடுத்தினார். சென்னையில் இருந்து கஞ்சாவை படகுகள் மூலம் நடுக்கடலுக்கு கொண்டு சென்று அங்கு நிற்கும் வெளிநாட்டு கப்பல்களில் ஏற்றி அனுப்புவது மற்றும் வெளிநாட்டு கப்பல்களில் இருந்து கடத்தி வரப்படும் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை படகுகள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவது என கைமாற்றும் வேலைகளை கச்சிதமாக நடத்தி வந்தார் வீரமணி. அதனால் லட்சக்கணக்கில் பணம் கொழிக்க தொடங்கியது. தடிமனான அளவில் தங்கச் சங்கிலிகளை அணிந்து கொண்டு தனக்கென ஒரு தனி கெட்டப்பில் வலம் வரத் தொடங்கினார் அயோத்தி குப்பம் வீரமணி. துரைராஜ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றதால் அதன் பிறகு நேரடியாக எந்த கொலை சம்பவத்திலும் வீரமணி ஈடுபடவில்லை. ஆனால் பல சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து மூளையாக செயல்பட்டார். ஊருக்குள் ஏதேனும் சம்பவம் செய்ய நேர்ந்தால் அதற்கு முன்னதாக கடலுக்கு சென்று விடுவார் வீரமணி. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும். அது வீரமணியால் தான் செய்யப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை கைது செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வீரமணி கடலில் இருந்ததால் அவருக்கு எதிராக ஆதாரங்களை திரட்ட முடியாமல் விழி பிதுங்கி நின்றனர் போலீசார். மீனவராக இருந்ததால் கடலை படித்து வானிலையை கணிக்க தெரிந்த வீரமணி எப்பொழுதெல்லாம் காவல்துறையாலோ அல்லது எதிர்தரப்பாலோ தனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கடலுக்கு சென்று விடுவார். இதனால் கடல் ராசா என்று அழைக்கப்பட்ட வீரமணியை நெருங்குவது என்பது இயலாத காரியமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் தனக்கு கிடைத்த சர்வதேச தொடர்புகளால் சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் அயோத்தி குப்பம் வீரமணி என்று சொன்னால் அறிந்து கொள்ளும் அளவிற்கு பிரபலம் அடைந்தார். அந்த காலகட்டத்தில் தனக்கென ஒரு பிரம்மாண்ட பிம்பத்தை கட்டமைக்கும் முயற்சியில் இறங்கினார் வீரமணி. அயோத்தி குப்பம் வீரமணியை சந்தித்து விட்டால் போதும், தங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று பல தரப்பினரையும் நினைக்க வைத்தார். வீரமணியுடனான சந்திப்பு எந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என அப்போது பரவலாக நம்பப்பட்டது. அது நடக்கவும் செய்தது. அயோத்தி குப்பத்தில் உள்ள வீரமணியின் வீட்டில் 2 பெரிய பிளாஸ்டிக் பேரல்கள் வைக்கப்பட்டிருக்கும். மாமூல், சாராய விற்பனை என பல வழிகளில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வருபவர்கள் அந்த பேரல்களில் போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். கல்வி கட்டணம் கட்ட முடியவில்லை, மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் என்று பலரும் வீரமணியை நாடி வருவது வழக்கம். அப்போது அந்த பேரலில் கையை விட்டு 1 பிடி ரூபாய் நோட்டுகளை கொத்தாக எடுப்பார். அதில் என்ன வருகிறதோ அந்த தொகையை அப்படியே உதவிக்கு வேண்டி நிற்பவர்களிடம் கொடுத்து விடுவார் என்று சொல்கின்றனர் வீரமணியை நன்கு அறிந்தவர்கள்.
காவல்துறையினர் சிலரின் பிள்ளைகளுக்கு கூட கல்வி கட்டணம் செலுத்த வீரமணி உதவியதாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையிலேயே அவருக்கு உளவாளிகள் இருந்ததாகவும் பத்திரிகைகள் எழுதின. தனக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்சத்தில் அதனை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து விடுவார். அதனால் தான் வீரமணியின் ராஜாங்கம் எந்த வில்லங்கமும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதே சமயம் காவல்துறையில் சில உயர் அதிகாரிகளுக்கும் அயோத்திக்குப்பம் வீரமணி நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. சட்டப்படி தங்களால் சாதிக்க முடியாதவற்றை வீரமணி மூலமாக போலீசார் சாதித்துக் கொண்டதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டன. சில ரவுடிகள் வீரமணியால் கொல்லப்பட்டதன் பின்னணியில் போலீசாரே இருந்ததாகவும் தகவல்கள் வலம் வந்தன. சென்னையில் மட்டுமே அதிகம் அறியப்பட்டிருந்த அயோத்திக்குப்பம் வீரமணி மெல்ல மெல்ல தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தாதாவாக உருவெடுத்தார். 6 ஆண்கள் 6 பெண்கள் என 12 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக வீரமணி பிறந்ததால் குடும்பத்தினர் அவரை பெரியவர் என அழைத்தனர். பின்னாளில் அதுவே அவரது அடைமொழியாகி போனது. அச்சம் கலந்த மரியாதையுடன் மக்கள் அவரை பெரியவர் என்றே அழைப்பதும், போஸ்டர்களில் பெயரை குறிப்பிடாமல் பெரியவர் என்றே அச்சிடுவதும் வழக்கமாக இருந்தது. போஸ்டர்களில் இடம் பிடித்த வீரமணிக்குள் அரசியல் ஆசை அரும்ப தொடங்கியது. அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டின் இரு கண்கள் என்பதை உணர்ந்த வீரமணி அவற்றின் பக்கமும் தன் கவனத்தை திருப்பினார். அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவிற்கு ஆதரவாக வீரமணி பேசி வந்ததாக கூறப்படுகிறது. அயோத்திக்குப்பத்தில் நடைபெற்ற ஒரு விளையாட்டு போட்டியில் மூப்பனாரை விருந்தினராக அழைத்து வந்து அந்த பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் வீரமணி. அந்த சம்பவம் அரசியல் களத்திலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் 30ஆம் தேதியன்று நள்ளிரவில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி கைது செய்யப்பட்டார். அதை கண்டித்து சென்னையில் திமுக ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் இருந்து மெரினாவில் இருந்த சீரணி அரங்கம் வரை திமுக தொண்டர்கள் ஊர்வலமாக செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. வானொலி நிலையம் அருகே அந்த பேரணி வந்தபோதுதான் அதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சம்பவம் அரங்கேறியது. கூட்டத்திற்குள் புகுந்த ஒரு கும்பல் கட்சி தொண்டர்களை தாக்கி கலவரத்தை ஏற்படுத்தியது. அதனால் அந்த பகுதியே போர்க்களமாக மாறிப்போனது. திடீரென மூண்ட கலவரத்தால் பேரணி பாதியிலேயே கலைந்து போனது. அப்பொழுது நடந்த கொடூரமான தாக்குதல்களால் 9 திமுகவினர் உயிரிழந்தனர். பெண்கள் உட்பட 20ற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பலத்த காயமடைந்தனர். அதிமுக அபிமானியாக இருந்த அயோத்திக்குப்பம் வீரமணியே இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் வழக்கம் போல அதற்கு ஆதாரம் எதுவும் இல்லாததால் அந்த வழக்கிலும் இருந்து தப்பினார் அயோத்திக்குப்பம் வீரமணி. சினிமா வட்டாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு அயோத்திக்குப்பம் வீரமணியிடம் உரிய தீர்வு கிடைக்கும் என நம்பினர் திரையுலகினர். திரையுலகில் சிலருக்கு பாடிகார்டு போல வீரமணி செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் போது நடிகர் கார்த்திக்கை கடத்திச் சென்று கடலுக்குள் சிறை வைத்ததாக பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுபோல நடிகை ஒருவரையும் 2 நாட்கள் கடலில் சிறை வைத்ததாகவும் கிசுகிசுக்கள் வெளியாகின. திரையுலகில் சிலருக்கு பாடிகார்டு போல வீரமணி செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் போது நடிகர் கார்த்திக்கை கடத்திச் சென்று கடலுக்குள் சிறை வைத்ததாக பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுபோல நடிகை ஒருவரையும் 2 நாட்கள் கடலில் சிறை வைத்ததாகவும் கிசுகிசுக்கள் வெளியாகின. பஞ்சாயத்து என்று வந்துவிட்டால் இரு தரப்பினரும் வீரமணியின் முடிவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதே எழுதப்படாத சட்டமாக இருந்தது. பஞ்சாயத்திற்கு உடன்படாதோருக்கு மரண பயத்தை காட்டவே கடலுக்குள் வைத்து பஞ்சாயத்து செய்யும் வழக்கத்தை கையாண்டு வந்தார் வீரமணி. ஒன்று பிரச்சனையை தீர்ப்பது அல்லது பிரச்சனை செய்யும் ஆளை தீர்ப்பது என்பதே அயோத்திக்குப்பம் வீரமணியின் பாணி. சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் சம்பவங்களை செய்த வரையில் வீரமணிக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை. அந்த நிலை அப்படியே நீடித்திருந்தால் தமிழ் சினிமா காட்டிய ரவுடிகளைப் போல வீரமணியும் ஒரு அரசியல் பிரமுகராகவோ அல்லது திரைப்பட தயாரிப்பாளராகவோ பின்னாளில் மாறியிருக்க கூடும். ஆனால் பணபலம்,
படைபலத்தோடு கெத்தாக வலம் வந்த வீரமணி அதிகார மட்டத்தில் கை வைத்த போது அவரது சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் ஆட்டம் காண ஆரம்பித்தது. IAS அதிகாரி ஒருவரின் மகள் காதல் விவகாரத்தில் சிக்கிய போது அதில் வீரமணி தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. அது அதிகாரிகள் மட்டத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாளை எவருக்கும் இந்த நிலை வரலாம் என்ற அச்சத்தால் இந்த விஷயம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து திரைப்படத் துறையில் இருந்து வந்த சில புகார்கள் ஏற்கனவே வீரமணியின் மீது எதிர்மறை அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சமயத்தில் தான் திருச்சியில் பணியாற்றிக் கொண்டிருந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான வெள்ளத்துறை சென்னை மெரினா காவல் நிலையத்திற்கு உதவி ஆய்வாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு அயோத்திக்குப்பம் வீரமணியின் அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டதாக பத்திரிகைகள் எழுதின. வெள்ளத்துறைக்கு உதவியாக மெரினா கடற்கரை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த கிங்ஸ்லி என்பவரும் நியமிக்கப்பட்டார். வீரமணியை நெருங்குவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அயோத்தி குப்பத்திற்குள் சென்றால் மட்டுமே வீரமணியை அருகில் பார்க்க முடியும். எப்பொழுதும் மஃப்டியில் வலம் வரும் வெள்ளத்துறை திடீரென தாடி வளர்க்க தொடங்கினார். தோற்றத்தில் உள்ளூர் ஆட்களைப் போல தெரிய வேண்டும் என்பதற்காக கைலி அணிந்து கொண்டு தாடியுடன் மெரினா கடற்கரை பகுதிகளில் சுற்றித் திரிந்தார். வெள்ளத்துறை உள்ளிட்ட காவல்துறையினரின் நடவடிக்கைகள் வீரமணி தரப்பிற்கு சந்தேகத்தை கிளப்பின. விவகாரம் வீரமணியின் காதிற்கும் எட்டியது. அப்போதைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள காவல்துறையுடன் சமாதானமாக செல்ல முடிவெடுத்தார் வீரமணி. சில முக்கிய பிரமுகர்களின் உதவியுடன் காவல்துறை உயரதிகாரி ஒருவரை ரகசியமாக சந்தித்து பேசி வன்முறையை கைவிட்டு நல்வழிக்கு திரும்ப விரும்புவதாகவும் தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் வீரமணி. அதையடுத்து வீரமணிக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. 6 மாத காலம் எந்தவிதமான சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்றும் அந்த காலகட்டத்தில் சென்னையிலேயே இருக்கக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. தான் விதித்த நிபந்தனைகளுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட அயோத்திக்குப்பம் வீரமணி காவல்துறையினரின் நிபந்தனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நண்பகல் சுமார் 12 மணி அளவில் மணற்பரப்பில் தன் சகாக்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் அயோத்திக்குப்பம் வீரமணி. அப்போது அந்த பகுதியில் கரும்பு ஜூஸ் கடை வைத்திருக்கும் நபர் ஜூஸ் குடித்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட வீரமணி கரும்பு சாறு பிழிவதற்காக காத்து கொண்டிருந்தார். வீரமணியின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக அறிந்திருந்த வெள்ளைத்துறையும் கிங்ஸ்லியும் அப்போது அவர்களை நோக்கி நடக்கத் தொடங்கினர். தங்களை நெருங்கி வந்த அவர்கள் இருவரையும் வீரமணியும் அவரது ஆட்களும் கவனிக்க தவறவில்லை. யார் நீங்கள் என்று சந்தேக துணியோடு அவர்கள் கேள்வி எழுப்ப அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் கிங்ஸ்லி சற்றே பின்வாங்கினார். ஆனால் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்து விட்டோம், நாம் வேட்டையாடாவிட்டால் சிங்கம் நம்மை வேட்டையாடிவிடும் என்ற மனநிலையில் இருந்த வெள்ளத்துறை சட்டென்று துப்பாக்கியை எடுத்து குறிபார்த்தார். படபடவென 3 குண்டுகள் வீரமணியின் உடலில் பாய்ந்தன. உடனடியாக உதவிக்கு வந்த கிங்ஸ்லி மேலும் 2 குண்டுகளை இறக்கினார். வெள்ளை மணற்பரப்பு ரத்த சிவப்பாக மாற சரிந்து விழுந்தார் வீரமணி. அடுத்த நொடி பெரியவரை கொன்னுட்டாங்க என்ற அந்த குரல் அந்த பகுதியையே அலற வைத்தது. சிக்கினால் சிதைத்து விடுவார்கள் என்பதால் அங்கிருந்து சந்து ஒந்துக்களில் புகுந்து ஓடி தப்பித்தார் கிங்ஸ்லி. உள்ளூர்காரரான அவருக்கு எல்லா வழிகளும் தெரியும் என்பதால் தப்பித்து செல்வது சாத்தியமானது. வெளியூர்காரரான வெள்ளைத்துறைக்கு கடற்கரை சாலையை தவிர வேறு எதுவும் கண்ணில் படவில்லை. தடதடவென கடற்கரை சாலையை வந்தடைந்த அவர் திரும்பி பார்த்தபோது 1000ற்கு மேற்பட்டோர் கட்டை கம்புகளுடன் துரத்தியபடி வந்து கொண்டிருந்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் அக்கம் பக்கம் பார்த்தார் வெள்ளத்துறை. அங்கு ஒரு இளம்பெண் 2 சக்கர வாகனத்தை ஓட்டி பழகி கொண்டிருந்தார். சற்றும் தாமதிக்காமல் அந்த இளம் பெண்ணிடம் இருந்து வாகனத்தை பறித்த அவர் மெரினா காவல் நிலையத்தில் வந்து பைக்கை பெற்றுக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு பறந்தார். அதன் பின்னரே அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. ஏராளமானோரை வாழ வைத்திருந்தாலும் வன்முறை தன்னை ஏற்றுக்கொண்டவரை வாழ விடாது என்பதை வீரமணியின் வாழ்க்கையும் நிரூபித்தது.